இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கும்போது கண்ணில் பட்ட ரெசிபி தாங்க இன்னைக்கு நான் செய்கிறது. ஆனால் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி என் ஸ்டைலாக மாற்றிட்டேன். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வாக்கில் கட் பண்ணி நல்லா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு கை நிறையா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு பச்சை வாசனை போகிற முடிய வதக்கிட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 முருங்கைக்காய், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே போட்டு கொதிக்க விட்டோம்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும். சைட் பை சைடு ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு தேங்காயில் ஒரு பாதி அளவு தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபிஷ்ஷோட சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் ஆயிலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு கடாயில் எடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வெஜ்ஜு சாப்பிடுவாங்கன்றதுனால. இப்போ ஒரு 1/2 கப் நிறைய தேங்காய் பாலையும் ஊற்றி ஆல்ரெடி மீன் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வேக வச்சு ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். சைட் பை சைடு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரே தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, தேங்காய் பால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே கேரளா சாப்பாடு தான் போங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் எடுக்கும் போது மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.